இட்ஸ் அபவுட் சினிமாவில் இந்த இப்படி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 5ஓட எபிசோட் 2 வந்து ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. அதை பற்றி வந்து நம்ம என்ன நடந்தது, டாஸ்க் வைஸ் என்ன நடந்தது, யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத போன வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த காமெடி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது, யார் நல்லா பண்ணாங்க, எனக்கு பர்சனலாக வந்து இவங்க கொஞ்சம் சிரிக்க வச்சாங்க அப்படின்னு தோணுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேரை வந்து சொல்லலாம். அதில் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் பேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரேஷி, அதுக்கப்புறம் ஷாலின் ஜோயா. ஸோ இவங்க 2 பேரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து எஸ்பெஷலி அவங்களோட தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்களோட தமிழ் கம்ப்ளீட்டாகவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க உண்மையிலே இப்படி தான் எப்பயுமே ஒரு இன்னசென்ட்டாக பேசுவாங்களா, இல்லை இந்த ஷோக்காக இப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் வந்து அவங்க பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறேன்றதை செமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுக்குற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் செஃப் தாமுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி பேச தெரியாமல் வந்து இல்லைடா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் நம்மளை சிரிக்க வச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா வந்து குரேஷியும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம புகழ் அண்ட் விடிவி கணேஷோட காம்போ. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபன்னான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த அடுப்பை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயமாகட்டும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் வந்து ஏதாவது சொன்னால் அது அவருக்கு வேறு மாதிரி கேட்டு அதுக்கு அவர் கமெண்ட் பாஸ் பண்ணுற விதமாகட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விடிவி கணேஷ் அண்ட் புகழ் காம்போவில் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அன்ஷிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து செம ஆக்டிவாக வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு நான் சொல்லலாம். இர்ஃபான் கூடயும் நல்லா ஒரு கோஆப்ரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் புகழ் கூட சேர்ந்துட்டு அவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிரிக்க வச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு 3 பேர் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அண்ட் இன்றைக்கி வந்து வின் பண்ணவங்க யார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கேபிஒய் சரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஃபன் பண்ணதை பெருசாக காட்டல, அது ஏன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியே வந்து பெருசாக தெரியல அப்படின்னு நான் சொல்லணும். பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இன்னும் போக போக வந்து எபிசோட்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஷாலின் ஜோயா அண்ட் குரேஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.